திருவாய்மொழி வல்லவர் யாரா இருந்தாலும் எம்பெருமானுக்கு பரம போக்கியம். என்ன கேட்டா அவனுக்கு மோட்சம் நிச்சயம். எம்பெருமான் அப்ப சங்கல்பம் பண்ணிடுறான், அவனுக்கு மோட்சம் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானே சங்கல்பம் பண்றபடினால. அது மட்டும் அல்ல, மேல சீவைகுண்ட லோகத்துக்கு அவன் போனான்னு வச்சுக்கோங்க. 6ஆம் முதல் திருவாய்மொழி முடிச்சுட்டு சீவைகுண்ட லோகத்துக்கு அவன் போனான்னா அங்கேயும் எம்பெருமான் அந்த 6ஆம் முதல் பாட்டை பாடச் சொல்லி கேட்பான். அதாவது எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும்படியாக நாங்கள் திருவாய்மொழியை பாடுவோம். இங்கே இல்லை, சீவைகுண்ட லோகத்துல கூட இங்கே பாடுவோங்கிறது மட்டும் இல்லை. இந்த சுவாமி தேசிகன் அழகா சொல்றார், எங்க சீவைகுண்ட லோகத்துல விண்ணவரத்தமும் குழாங்களுடன் வேதம் பாடி, அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் இருக்கா இல்லையோ, அவெல்லாம் வேதம் சொல்லிட்டு இருக்கா எப்பவுமே. நாங்க அவளோட கூட சேர்ந்து வேதம் பாடுவோம். அப்புறம் பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே அப்படின்னு இசையோடு கூட நாங்க திருவாய்மொழி முதலானதும் ஆழ்வாருடைய திவ்யபிரபந்த பாசனங்களையும் அங்கு போய் பாடுவோம். நாங்கள் எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும்படியாக பாடுவோம், நித்திய சூரிகள் திருவுள்ளம் உகக்கும்படியாக பாடுவோம் அப்படிங்கிற. அதனால எம்பெருமானுக்குமே பரம போக்கியமா இருக்கும், பக்தர்களுக்கும் பரம போக்கியமா இருக்கும் என்பதாக ஆழ்வார் அருளை செய்கிறார்.